அவருன்னு ஏடிஎம்ல போய் கொள்ளடி போகிறாரு. நீங்களே 4.5 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குன்றாங்க. இதுக்கு வந்து ரெவன்யூ எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க? ஏற்கனவே திமுக வந்து 1000 ரூபாய் கொடுக்குறதுக்கு முடியாதுன்னு சொன்ன இபிஎஸ் இப்போ எப்படி முடியும்? நீ ஃப்ரீயாக கொடுத்து பிரயோஜனம் இல்லை. மேலகிறவன் கீழகிறவன் மேலகிறவன் எல்லாம் தின்னுட்டு அப்புறம் தந்து ஒரு தோசையை சுட்டு எல்லாம் தின்னுட்டு ரவோண்டு குரங்காண்ட கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அதுமாரி தான் ஆட்சி நடக்குது. மது ஒழிச்சு விடுன்ட்டு மூக்கில் கண்ணில் எல்லாத்தையும் பிளாக் தண்ணி வச்சு நின்றாங்க. என்ன பண்ணாங்க? இப்போ செஞ்சதுக்கே எவ்வளோ வரி பணம் போய் எவ்வளோ கடமாக இருக்குது ஒரு தலைக்கு. கடன் இல்லாத நாடு, கடன் இல்லாத நல்ல மாதிரி வந்தால் நல்லா செஞ்சால் போதும். சார் நீங்கள் சீட்டுக்கு வெளியில் உட்காந்து என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம். வந்து இது தரேன் அது தரேன்ட்டு. அங்கே போனால் தரத்துக்கும் பணம் வேணும்ல. நிச்சயமாக பண்ண மாட்டார். இதெல்லாம் கொடுக்குறேன்னு நிற்கிறாரு. மொத்தமாக எத்தாந்து எங்கள் தலைமையில வச்சா நாங்கள் தான் அவதிப்படணும். அவங்க ஒவ்வொருத்தர் தலையிலையும் வந்து ஒரு 2 லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா கிட்ட வந்துடும். இலவசம் சொல்லி நம்ம மேலே சுமத்துருவானுங்க. நாங்களாம் இல்லாதவங்க தான், ஆனால் குறி வேணாம். விலைவாசி குறைச்சி வேலைவாசி கொடுத்தாலே போகிறோம். Pani 65 இதுதான், இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சார், அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு வாக்குறுதி அறிவிச்சிருக்காரு. அந்த வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜு, இது இல்லாமல் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் பணம், அது இல்லாமல் சிறப்பு தொகையாக 10,000, ஆண்களுக்கு அதாவது அனைத்து ஆண்களுக்குமே இலவச பஸ் வசதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருன்னு ஏடிஎம்ல போய் கொள்ளடி போகிறாரு. நீங்களே 4.5 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குன்றாங்க. இதுக்கு வந்து ரெவன்யூ எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க? இதுக்கு ரெவன்யூ எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க? இதை வந்து பொய்யான வாக்குறுதி. இதுக்கு முன்னாடி ஒரு அந்த கட்சி பேரை சொல்ல வரும்ல, மது ஒழிச்சு விடுன்ட்டு மூக்கில் கண்ணில் எல்லாத்தையும் பிளாக் தண்ணி வச்சு நின்றாங்க. என்ன பண்ணாங்க? சார் நீங்கள் சீட்டுக்கு வெளியில் உட்காந்து என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம். வந்து இது தரேன் அது தரேன்ட்டு. அங்கே போனால் தரத்துக்கும் பணம் வேணும்ல. நிச்சயமாக பண்ண மாட்டார். சார், பெண்களுக்கும் ஃப்ரீ, ஆண்களுக்கும் ஃப்ரீ. ஒருத்தருக்கு ஃப்ரீ இருந்துட்டு நிறைய பேருக்கு சம்மந்தம் இல்லை. கார்பரேஷனில் எப்படி ஃப்ரீ விடுவாங்க? சார், மக்கள் வந்து இது யோசிக்கணும். வந்து சரி, எதெல்லாம் ஃப்ரீ இப்போ நிறைய இடத்துல ஃப்ரீயாக விட்டாங்க. பஸ்ஸு நடுவில் ஓட்டம் இருக்குது, என்ன ரிப்பேர் பண்ணல, மெயின்டெனன்ஸு காஸ்ட் இல்லை. வந்து நிச்சயமாக தரவே மாட்டார். ஓட்டுக்கோசரம் இது வந்து இவங்க பேசுகிறது வந்து. சரி, ஒரு அஃபிடவிட் மாதிரி கையெழுத்து போட்டு கொடுப்பாரா? சப்போஸ் இதை தரலன்னா நான் வந்து ரிசைன் பண்ணுறேன்னு தருவாங்களே? தரமாட்டாங்கல்ல. அப்புறம் இதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை வந்து மக்களை ஏமாத்துறதுக்கோசரம் ஏதோ எல்லாரும் சொல்லின்னு இருக்கு. வந்து மக்கள் இந்த மாதிரி ஏமாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களுக்கு சொல்ல முடியாது. சரி, என்ன வேணால் நடக்கும். தேர்தல் வாக்குறுதி அதிமுக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இலவசங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. நல்லா பார்க்கணும். இல்லை, வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தேவையா? மக்களுக்கு அது தேவையா? ஆமாம், எதுனா காய்கறி வச்சுக்கலாம், மாவு வச்சுக்கலாம், ஒரு பால் காப்பி பால்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் உதவி. இப்போ அதே போல பெண்களுக்கு வந்துட்டு 2000 ரூபாய் மாதம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம்னா இப்போ திமுக அரசுலேயும் வந்துட்டு அவருக்கு கொடுத்துருக்காரு பெண்களுக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தர முடியும்னு நினைக்கிறீங்களா? இவரால் கொடுப்பாரு தருவேன். ஓகே, தருவார்ப்பா, கொடுப்பாரு. நல்லா செய்கிறார்ல, அது பரவாயில்ல. இப்போட எல்லாருக்கும் 3000 ரூபாய் கொடுத்தாரு. அதுவும் நல்லது தானே. இல்லை, இது வந்து அதிமுக எடப்பாடி அவர்கள் தரேன்னு சொல்லி. ஆமாம், அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், கொடுப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கொடுப்பாரு. ஏற்கனவே திமுக வந்து 1000 ரூபாய் கொடுக்குறதுக்கு முடியாதுன்னு சொன்ன இபிஎஸ் இப்போ எப்படி முடியுன்றாரு? அதானே 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் எப்படி முடியுன்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும் போதே மக்களுக்காக அவ்வளோ நல்லது செஞ்சோம். இப்போ வருவாயெல்லாம் வந்துட்டு இருக்கு, ஸோ நல்லா சிறப்பாக செய்வாங்க. வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, எப்படி சொல்கிறதுனாக்கா, இபிஎஸ் வந்து பொய்யான வாக்குறுதி இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஏன்னா திமுகவுடைய வாக்குறுதி வந்து நடைமுறைப்படுத்தக்கூடியது, இவரது வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. எந்த மாநிலத்திலையும் இல்லாத ஒரு சில நலத்திட்டங்கள் வந்து திமுக கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. நான் முதல்வன் திட்டம், பெண்கள் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், அப்புறம் அந்த காலை உணவு திட்டம் பிள்ளைகளுக்கு, எண்ணற்ற பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது மக்கள் வந்து நிச்சயமாக திமுக கூட்டணி தான் ஆதரிப்பாங்க. இபிஎஸ் கொடுக்குறது வந்து தேர்தலுக்காக கொடுக்குற ஒரு மாயை.
ஏன்னா அவர் கூட ஒரு மாயை ஒருத்தர் இருக்கார்ல, யாரு, பாரத பிரதமர் என்ற மோடி. அவரு 15 லட்சம் வந்து சும்மா மக்கள் வந்து வாக்கு வாங்குறதுக்காக வாக்கு வாங்க தான் கொடுக்கக்கூடிய ஒரு போலியான வாக்குறுதி. இவங்களுடைய ஆளுமை வேறதான். அதாவது அண்ணன் திரும்ப சொன்ன மாதிரி அதிமுக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது எல்லார் கண் முன்னாடியும் தெரியுது. இதுதான் நிச்சயம். இதை அவர் கரையாற்றவும் முடியாது. இதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இலவசமெல்லாம் நமக்கு நல்லது கிடையாது. பட் அவங்க வந்து ஓட்டு வாங்கணுன்ற உரிமையில் வந்து அவங்க நம்மளை ஏமாற்றி ஏதாவது ஒரு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து ஓட்டு பறிக்க பார்க்குறாங்க. வேற ஒன்றும் ஆல்ரெடி கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் வந்து மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பாசிபிளா இருந்திருக்கு. இவர் 2000 சொல்றாப்ல. அது இல்லாம பேருந்து வந்து அனைத்து, அதாவது ஆண்களுக்கும் இலவசம் சொல்றாப்ல. அதை எப்படி பாக்குறீங்க? இலவசம்னா எல்லாமே இலவசமாக கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு கடனாளியாக இருக்குன்றது அதுக்கு தேர்தலில் முடிஞ்ச பிறகு பார்த்தா தான் தெரியும். நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலையும் வந்து ஒரு 2 லட்ச ரூபா, ஒரு கோடி ரூபா கிட்ட வந்துடும். இலவசம் சொல்லி நம்ம மேலே சுமத்திடுவானுங்க. கடைசியில் இலவசங்கிறது வந்து சும்மா தாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து சாத்தியம் கிடையாது. அதெல்லாம் நல்லதும் கிடையாது. ஃப்ரிட்ஜு வேணாம், ஃப்ரீ வேணாம், ஆ. விலைவாசியை குறைச்சி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. இப்போலாம் நான் படிக்கலை, எனக்கு இப்போ வேலை இல்லை. திருவாரூர்காட்டிலேருந்து நான் இங்கே வேலைக்கு, வீட்டு வேலைக்கு தான் வரேன். வீட்டு வேலை கூட அவ்வளோ கிடைக்கல. இந்த ஃப்ரீயில் தேவையே இல்லை. இப்ப நீங்க இந்த ஆட்சியில 1000 ரூபாய் மாதம் தராங்கல்ல பெண்களுக்கு, அது போல அவர் 2000 தரேங்கிறாரு. அதுல என்ன? வேணாங்க, ஃப்ரீயே வேணாம். விலைவாசி குறைச்சா போகிறோம், வேலைவாசி கொடுத்தா போகிறோம். ஃப்ரீ எதுக்கு? ஃப்ரீ கொடுத்துட்டு கேவலம் தான் படுத்துகிறாங்க. கேவலம் தான். யாருமே ஃப்ரீ வேணாம். எந்த ஆட்சியிலுமே ஃப்ரீ வேணாம். எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா, விலைவாசியை குறைங்க. வேலை இல்லை, படித்தவங்களுக்கு வேலை கொடுங்க. அப்போ நல்ல ஊரும் நல்ல சேமியமாக இருக்கும் எல்லாருக்கும். ஃப்ரீ வேணாம். இது வந்து முதலமைச்சரோ இல்லை யார் ஆட்சியில் வராங்களோ அவங்களுக்கு வந்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஃப்ரீயே கொடுக்காதீங்க. யாருக்குமே ஃப்ரீ கொடுக்காதீங்க. ஃப்ரீ கேட்கவே இல்லை. நாங்களாம் இல்லாதவங்க தான். ஆனால் ஃப்ரீ வேணாம். விலைவாசி குறைச்சி வேலை வாய்ப்பு கொடுத்தாலே போகிறோம். எனக்கு அதுதான் மெயின். ஃப்ரீயே தேவையில்லை. யாருக்குமே ஃப்ரீ வேணாம். உங்களுக்கு தேவையான வாக்குறுதி அதான். ஆமாம், எனக்கு தேவை வந்து ஃப்ரீ வேணாம். விலைவாசி குறைச்சி வேலை வாய்ப்பு கொடுத்தாலே போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, யார் வந்தாலும் சரி, இதை செய்கிற சொல்ல வேணாம். புரியுதா? யார் வீட்டு காசு அரசியல் எல்லாமே பொதுமை. எங்களோட வரி பணம் தான் எல்லாமே. இப்போ செய்கிறதுக்கே, இப்போ செஞ்சதுக்கே எவ்வளோ வரி பணம் போகுது, எவ்வளோ கடமாக இருக்குது ஒரு தலைக்கு எல்லாருக்குமே தெரியும். சும்மா ஃபோன் எடுத்தாலே சின்ன பசங்களும் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ அதுக்குமே ஃபோனில் எதுவுமே தெரியாது. அப்போ சின்ன படிக்காதவங்க கூட பார்த்தாலே தெரியுது ஒரு தலைக்கு அப்போ எவ்வளோ கடை, இப்போ எவ்வளோ கடைன்னு. நான் யார் வந்தாலும் சரி தான், இது சரி சொல்லாதீங்க. நாட்டுக்கு வந்து விலைவாசி கம்மி பண்ணிவிட்டு இது செய்கிற கடை இல்லாத நாடு, கடை இல்லாத நல்ல மாதிரி வந்தால் நல்லா செஞ்சால் போதும். இது செய்கிற சொல்ல வேணாம். எல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டா நாங்கள் ஒன்று ஃப்ரீ கொடுக்க வேண்டியதான், ஒரு அளவு கொடுக்க வேண்டியதான். எல்லா இதுவும் மக்களுக்கு கையில் போய் சேரணும். அது ஒன்று. நீ ஃப்ரீயாக கொடுத்து பிரயோஜனம் இல்லை. மேலகிறவன் கீழகிறவன் மேலகிறவன் எல்லாம் தின்னுட்டு அப்புறம் தந்து ஒரு தோசையை சுட்டு எல்லாம் தின்னுட்டு ரவோண்டு குரங்காண்ட கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அதுமாரி தான் ஆட்சி நடக்குது. எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும். அது பண்ணணும். முன்ன மக்கள் கையில் கிடைக்கிற மாரி பண்ணணும். இதெல்லாம் கொடுக்குறேன்னு நிற்கிறாரு. மொத்தமாக எத்தாந்து எங்கள் தலைமையில் வச்சா நாங்கள் தான் அவதிப்படணும். புரியுதா? நடுத்தர மக்கள் தான் இதில் பாதிப்பாகும். விலைவாசியை கம்மி பண்ணி எல்லாத்தையும் பண்ணாவே அதுவே போதும். இப்போ எண்ணெய் விலை, பருப்பு விலை எல்லாமே ஏறி தான் இருக்குது. அது ஒரு திட்டத்துக்கு அமலுக்கு கொண்டு வந்த பாமாயில் 1 கிலோவும் பருப்பு 1 கிலோ, அதுவும் சந்தோஷமான விஷயம்தான். இப்போ எனக்கு வரைக்கும் கடைக்கு போதில்லை, எல்லாருக்கும் கடைக்கு போதில்ல. அது சந்தோஷமான விஷயம்தான். எங்களுக்கு விலைவாசி குறைச்சா போதும், வரி இதுகளை குறைச்சா போதும். சாப்பிட்ற பொருள் இப்போ ஏழையவங்க வந்துக்கிட்டு ஒரு ஏழை குமரை கட்டி கொடுக்குறதுக்கு, அதுக்கு ஒரு நகை பணம் வாங்குறதுக்கு அதை கம்மி பண்ணால் போதும். விலைவாசியே எங்களுக்கு குறைக்கணும். எல்லாருக்குமே 2000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எப்படி பாக்குறீங்க? அதே போல ஆண்களுக்கும் இலவச பஸ் பேருந்துன்றாங்க. ஆண்களுக்கு இல்லை, இந்த பஸ் பேர் இலவசன்றதே வேணாம். நாங்கள் 10 ரூபாய் டிக்கெட் கொடுத்து கூட நாங்கள் போவோம். எங்களுக்கு விலைவாசியே குறைக்கணும்.